ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஃபேஸ் வந்து எண்ணெய் வலிகிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி எடுத்த வீடியோஸில் என்னன்னாக்கா, பாப்பா வந்து ஏதோ சம் க்ரீம்ஸை எடுத்து எனக்கு அப்ளை பண்ணி விட்டா. ஏன்னாக்கா, நான் வந்து பார்த்திங்கனாக்கா செல்ஃப் கேர் வந்து நான் பண்ணிக்கிறது கிடையாது. என்னோடய பையன் கூட சொன்னான், நீங்கள் வந்து ஏதாவது பார்லர் போயிட்டு ப்ளீச்சிங் ஏதாவது பண்ணிக்கோங்க மம்மி அப்படின்ட்டு சொன்னான். நான் அப்போ சொன்னேன், என்னுடைய ஏஜுக்கு வந்து நான் ப்ளீச்சிங் அதெல்லாம் பண்ணது கிடையாது. நான் ஒரே ஒரு வாட்டி தான் ப்ளீச்சிங் அண்ட் ஃபேஷியல் பண்ணியிருக்கேன். அது நான் எப்போ பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னுடைய மேரேஜுக்கு தான் நான் பண்ணேன். அதாவது 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ணேன், அப்படி தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறமா வந்து நான் பண்ணல. என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் வந்து அதுக்கெல்லாம் வந்து செலவு பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் வந்து எனக்கு கிடையாது. நான் பண்ணேன்னா ஒன்லி வந்து ஐப்ரோ த்ரெட்டிங் மட்டும்தான் பண்ணுவேன். அதுவும் எதுக்கு நான் பண்ணுவேன் அப்படின்னாக்கா, ஐப்ரோ வந்து எனக்கு ரொம்ப தின்னாக இருக்கும். ஐப்ரோவே தெரியாது. அதனால் லைட்டாக வந்து எக்ஸ்ட்ரா ஹேர்ஸை மட்டும் எடுக்க சொல்லுவேன். ஃபோர் ஹெட் கூட நான் எடுக்க மாட்டேன். ஆனால் வந்து பார்த்திங்கனாக்கா, இந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா எனக்கு நான் வந்து ஸ்கின் வந்து நான் ரொட்டீன் பண்ணணும். என்னுடைய ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் திட்டாக கருப்பு கருப்பாக கொஞ்சம் இருக்குது. அதையெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நான் ரெமெடி தான் வந்து நான் ஹோம் ரெமெடி தான் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். அதனால வந்து பார்த்திங்கன்னா நலுங்கு மாவு, அதுக்கப்புறம் வந்து பச்சை பயிறு மாவு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து என்ன வீட்டில் கிடைக்குதோ, தக்காளி, வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறத வச்சு நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணி நம்மளுடைய முகத்தை வந்து பளிச்சுன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசித்து வச்சுருக்கேன். இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய வேலை பளு காரணமாக அதுக்கெல்லாம் நேரமே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு டைம் கிடையாது. எனக்கு செல்ஃப் கேர் பண்ணிக்கிறதுக்கு டைம் கிடையாது. இருந்தாலுமே வந்து பெண்கள் வந்து அவங்கவுங்கள வந்து செல்ஃப் கேர் பண்ணிக்கணும், அவங்கவுங்கள வந்து அழகுப்படுத்திக்கணும் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு வந்து கண்ணாடியில் பார்க்கும்போது நமக்கு நம்ம அழகாக இருக்கணும். மற்றவங்களுக்கு அழகாக இருக்குமோ இல்லையோ, நமக்கு அழகாக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நம்பிக்கை வரும். அது வந்து உண்மையான ஒரு விஷயந்தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நானும் வந்து எனக்கு செல்ஃப் கேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.